Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் compute Q1, D2 and P90 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க and corresponding number of students கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு group data. ஸோ இந்த மார்க்ஸை வந்து நம்ம X அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஒன் below the other எழுத போகிறோம் ஒரு டேபிள் மாதிரி. ஸோ 10, 20, 30, 40, 50, 60 இருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எழுதணும். இது வந்து 4, 7, 15, 8, 7, 2. இப்போ cumulative frequency எழுதணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கும். அதோட இந்த நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் 7 ஆட் பண்ணும்போது 11, அதோட 15 ஆட் பண்ணும்போது 26, அதோட 8 ஆட் பண்ணால் 34, அதோட 7 ஆட் பண்ணால் 41, அதோட இந்த 2 ஆட் பண்ணும்போது 43. ஸோ இந்த டேபிளை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதில் Q1ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் N + 1 டிவைடட் பை 4th வேல்யூ அப்படின்னு வரும். கேபிட்டல் N அப்படின்றது இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். அதர்வைஸ் சிக்மா எஃப் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 43 வரும். ஸோ அதுதான் கேபிட்டல் N கூட. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 43 + 1 பை 4th வேல்யூ அப்படின்னு வரும். இதை ஆட் பண்ணால் 44 டிவைட் பை 4னா 11th வேல்யூ. இப்போ இதில் 11th வேல்யூ அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில். அப்போ இது கரஸ்பாண்டிங் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ அவங்க கேட்ட Q1 அப்படின்றது 20. இப்போ அடுத்தது கொஸ்டின்ல வந்து D2 கேட்டிருக்காங்க. ஸோ D2க்கும் நம்ம இதே மாதிரி ஃபார்முலா எழுதணும். D2 அப்படின்றது 2 × கேபிட்டல் N + 1 பை 10th வேல்யூ. இதில் 2 × கேபிட்டல் N வந்து 43 + 1 பை 10 அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது இதை ஆட் பண்ணால் 44 டிவைடட் பை 10. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரேட்டர் முதல்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். 88 வரும். 88 பை 10னா 8.8. 8.8 வேல்யூ அப்படின்னு இருக்கு. இதை இந்த டேபிளில் பார்க்கும்போது 8.8னா 8 தாண்டி அப்படின்னு அர்த்தம். பட் மறுபடியும் அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி 4 இருக்கு, அடுத்து இங்கே 11 இருக்கு. ஸோ இந்த 11 உள்ள தான் வந்து அந்த 8.8 வரைக்கும் இருக்கிறது வரும். ஸோ அப்போ அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ 20. ஸோ அப்போ D2 அப்படின்றதும் வந்து 20. அடுத்து அவங்க கேட்டிருக்குது P90. ஸோ P90 அப்படின்னும்போது இதோட ஃபார்முலா 90 × N + 1 பை 100 இவ்வளோ வேல்யூ. இப்போ என்ன ஆகுனா நம்ம 90 × இங்கே 43 போட்டால் +1 போடும்போது 44 ஆகிடும் டிவைட் பை 100. ஸோ இந்த ஒரு ஜீரோ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ 44 × 9 396 டிவைட் பை 10 இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு டெசிமல் வச்சுருவோம். ஸோ 39.6 வேல்யூ. ஸோ 39 தாண்டி அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல இங்கே வரும். ஏன்னா 34 தாண்டி 41 இருக்கு. 39 தாண்டி வரும்போது 41 இதில் வரும். இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 50. ஸோ நம்ம இதை ஈக்குவல் டு 50 அப்படின்னு போகணும்.